நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிழவி ஒரு மூட்டையை தலையில் சுமந்து கொண்டு சிரமத்தோடு நடந்து சென்றார். காருண்ய நபி அவர்கள் அந்த கிழவியை அணுகி, அம்மா, உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா? உங்கள் சுமையை கொடுங்கள், நீங்கள் செல்லும் இடம் வரை சுமந்து வருகிறேன் என்ற அந்த மூட்டையை தோளில் தூக்கி கொண்டு கிழவியின் பின்னாலேயே சென்றார்கள். கிழவியோ மூட்டையை சுமந்து வருபவர் அண்ணல் நபி என்று தெரியாமல், இந்த ஊரில் முகம்மது என்ற மனிதர் வந்து புதிய மார்க்கம் ஒன்றை மக்களிடையே பரப்புகிறார், எனது பழைய மார்க்கத்தை பொய் என்று கூறி ஏகத்துவ மார்க்கமே சரி என்கிறார், அந்த முகம்மதின் முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஊரை விட்டே வெளியேறுகிறேன் என்று புலம்பிக் கொண்டே வந்தார். போகும் வழியெங்கும் முகம்மது நபியை வசைப்பாடிக்கொண்டே வந்தாள் கிழவி. அத்தனையையும் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டே வந்தார். ஊர் எல்லை வந்ததும் அந்த பாட்டி தனது மூட்டைகளை அன்னலாரிடமிருந்து வாங்கி கொண்டு, இவ்வளவு நல்லவராய் இருக்கிறாயே, நீ யார் தம்பி? உனக்கு கூலி வேண்டுமா? உன் பெயர் என்ன என்று கேட்டாள். பெருமானாரோ புன்சிரிப்புடன், அம்மா, நீங்கள் யாரை வெறுத்து ஊரை விட்டே செல்கிறீர்களோ அந்த முகமது தான் நான் என்று கூறினார்கள். இதனை கேட்ட கிழவி, நான் மோசம் போய்விட்டேனே, இத்தனை நல்ல குணங்கள் படைத்த மனிதரையா நான் வெறுத்தேன், ஊரை விட்டு வெளியேற நினைத்தேன், என்னை மன்னியுங்கள் என்று கூறி இஸ்லாத்தை தழுவினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.